பிள்ளைகளே, இணைமொழிகள் பார்க்கலாம். இணைமொழியின் தொடர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கவனியுங்கள். அதின் சொற்களை உங்களோட காதில் போட்டுக்கொண்டால் இப்போ உங்களுக்கு அது கிரகித்தலாகவும் இருக்கும், வாசிக்க பழகினதமாகுது, சொல்லை அறிந்ததும் ஆகுது. ஒழுக்கமும் நேர்மையும், முயற்சியும் வெற்றியும், நம்பிக்கையும் துணிவும் இருந்தால் எந்த வானையும் எட்டி பிடிக்கலாம் சொல்வார்கள். உழைப்பும் உயர்வும், உரிமையும் கடமையும், நட்பும் பாசமும், வாழ்வும் வளமும். நீங்கள் சிறிது சிறிதாக கற்றுக்கொள்ளுங்கள். செழிப்பும் சிறப்பும், இன்றும் என்றும், எங்கும் எதிலும், அகம் புறம், அடி முடி, அருள் அன்பு, அறம் பொருள், ஆக்கம் ஊக்கம், ஆடு மாடு. ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ராஜா என்று சொல்லுவார்கள். நீங்கள் இனிப்பும் புளிப்பும், உப்பு புளி, எடுப்பு இறக்கம். பாட்டில எடுப்பு இறக்கம் போதாது என்று சொல்வார்கள். ஏழை பணக்காரன், ஐயம் தெளிவு, ஒப்பு உயர்வு, ஓய்வு உழைப்பு, கருத்து செயல். அவதானியங்கள். கீர்த்தி புகழ், குடும்பம் சமூகம், குறை நிறை, சுகம் துக்கம், சுற்றம் சூழல், செடி கொடி, தலைகால், பால் தேன், நெல் புல். சிறுதுளி பெருவெள்ளமாக சிறிது சிறிதாக படித்து தேறுங்கள். பாலும் பழமும், புகழும் பெருமையும், பூமி வானம், பெரியோர் சிறியோர், மழை வெயில், மனைவி கணவன், மொழி இலக்கியம், வரவு செலவு, வாழ்வு சாவு, வீரம் தீரம். வீர தீர செயல்கள் சொல்வார்கள். அழிவு ஆக்கம், அலை கடல், அன்றும் இன்றும், அப்பன் அம்மை, ஆடை ஆபரணம், ஆரம்பம் முடிவு, ஆசை நேசம், ஆறு குளம். அவதானியங்கள். ஆற்றல் அறிவு, ஆணை கட்டளை, இடம் பொருள், இன்று நாளை, இல்லம் குடும்பம், இன்பம் முதுமை, இயற்கை செயற்கை, ஈரம் உலர்வு, ஈடு இணை. நீங்கள் சிறிது சிறிதாக வாசிக்கிறதுமாகுது, அதேவேளை சொற்களை அறிந்து மைண்டில் போட்டுக்கொள்வதும் ஆகிறது. ஈவு இரக்கம், ஈட்டி வாழ், ஈசன் இறைவன், உள்ளம் உணர்வு, உரை நடை, உரை செய்யுள், உண்மை பொய், ஊசி நூல், ஊக்கம் ஆக்கம். பிள்ளைகளே, அவதானித்துக் கொள்ளுங்கள். எளிமை ஏழ்மை, எளிமை பெருமை, ஏரி நீர், எங்கும் எதிலும், ஏடு எழுத்து. ஏடு எழுத்து படித்தது கிடையாது என்று சொல்வார்கள். ஏக்கம் மகிழ்ச்சி, ஏவல் ஆணை. பிள்ளைகளே, அவதானியங்கள். 5 6, ஐயம் தெளிவு, ஐஸ்வர்யம் வறுமை, ஒலி ஒளி, 1 2, ஒப்பு வேறுபாடு, ஒளிவு ஆக்கம், ஒத்தல் வேறுபடுதல், ஒளிவு மறைவு.